அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் கடை நேர்காணலுக்கு அதாவது இன்டர்வியூக்கு இன்றைக்கி யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான வீடியோ, இம்பார்ட்டண்டான வீடியோ. அப்படி என்ன முக்கியமான இம்பார்ட்டண்டான வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நேர்காணலில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்க போகிறாங்க, என்னென்ன டைப்பில் இருந்து கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ முக்கியமாக ஜென்ரல் நாலேஜ் கொஷின் வந்து எதை பற்றி கேட்பாங்க, அதே மாதிரி இந்த ரேஷன் கடை வேலை சம்மந்தமாக எத்தனை கேள்விகள் கேட்பாங்க, ஒரு நபருக்கு எத்தனை நிமிஷம் இன்டர்வியூ இருக்கும், அதே மாதிரி நிறைய பேருக்கு ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா வரல, நாங்கள் டவுன்லோடே பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டுமே சொல்ல போகிறேன். ஏன் இன்னுமே நிறைய பேருக்கு ஆன்லைன் வந்து அப்ளிகேஷன் வந்து அதாவது ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியலை. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, எனக்கு கண்டிப்பாக 100% வேலை இருக்கா இல்லையா. ஸோ அதுக்கான அப்டேட்டு இது எல்லாமே நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மெயினாக என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாங்க, ஜென்ரல் நாலேஜ் கொஷின் எத்தனை கேட்பாங்க, அதே மாதிரி இந்த ரேஷன் கடை சம்மந்தமாக எத்தனை கொஷின் கேட்பாங்க, காமனான கொஸ்டின் எத்தனை கேட்பாங்க, ஆன்சர் ப்ளஸ் கொஸ்டினோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக சொல்ல போகிற மக்களே. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இந்த ரேஷன் வேலைக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கான அப்டேட்டும் வந்தாச்சு, அதுக்கான ரிசல்ட்டும் வந்தாச்சு. இப்போ வந்து எல்லாருமே இன்டர்வியூக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இன்டர்வியூ போகிறவங்க எல்லோரும் இந்த வீடியோ நீங்கள் கட்டாயம் பார்த்தே ஆகணும். ஏன்னா அப்படியே ஒரு முக்கியமான வீடியோ இது. ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு, கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவு. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலிமா அவங்களுக்கும் ஒரு தகவல் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போடுறதுக்குமே ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா ஏன் டவுன்லோட் பண்ண முடியல, நிறைய பேர் கேட்குற விஷயம். இன்னும் ஒரு சில அது வந்து நான் தெளிவாக ஆரம்பத்தில் வீடியோ சொல்லியிருப்பேன், எல்லா வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதாவது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எந்தெந்த மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும், அந்தந்த மாவட்டங்கள் வந்து ஃபஸ்ட்டில் ஆல் டிக்கெட் வெளியிட்டு அது வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து நிறைய பேர் பார்க்காம நோட்டிஃபிகேஷன் தெரியாமல் பார்க்குறீங்க. ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இன்டர்வியூ ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் ஒரு சில மாவட்டங்கள்லாம் வரல. இப்போ வந்து செங்கல்பட்டு மாவட்டம்லாம் பார்த்திங்கனாக்கா அவைலபிளாக வந்துருச்சு. ஸோ நிறைய டவுன்லோட் பண்ணுறதுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்கள்கிட்ட இருக்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, ஹேண்டிகேப்ஸாக இருந்தீங்கன்னா ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ முன்னாள் ராணுவ வீரராக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எதாவது இருந்ததுனாலுமே எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் கொண்டு போங்க. எல்லாமே 3 செட்டு 4 செட்டு ஜெராக்ஸ் வந்து கொண்டு போயிருங்க. ஃபோட்டோ கண்டிப்பாக மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரொம்ப கொண்டு போயிருங்க. ஓகேங்களா. ஸோ கொண்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு 50 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 100 மார்க்கு 50 மார்க் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு 50 மார்க் போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த பூத்தில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமோ அது ஒரு நம்பர் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த பூத்தில் போய் நீங்கள் வந்து வெளியே உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களே கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே நீங்கள் உள்ளே போகணும். ஓகேங்களா. ஸோ ஒரு நபருக்கு மினிமம் 5 நிமிஷம் தான் வந்து இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அஃபிஷியலாகவே. ஓகேங்களா. ஸோ ஒரு நபருக்கு 5 நிமிஷம் தான் இன்டர்வியூ. அப்படி வரும்போது ஒரு 5லேருந்து ஒரு 7 கொஷின் தான் நமக்கு கேட்குறதுக்கு சான்சஸ். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 10லேருந்து 15 கொஷின் மட்டும் சொல்கிறோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கரெக்டாக அதை மட்டும் நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக நீங்கள் வந்து வேலையை வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க, ஸோ என்ன மாவட்டத்துலேருந்து வரீங்க, இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா. இதை மட்டும் சொல்லுங்கள். செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுக்கு அதுவே போதும். ஓகேங்களா.
ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய பொலிட்டிக்கல் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது யார் அரசியல்வாதிகளாக இருக்காங்க, ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்குறாங்க. அதுவும் மேலோட்டமாக தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தற்போதைய முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தற்போதைய முதல்வர் யார் அப்படின்னா, திரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின். ஓகேங்களா? அடுத்ததாக தற்போதைய துணை முதல்வர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த கேள்வி, வேளாண்மை துறை உழவர் நலத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். ஓகேங்களா? அடுத்ததோட ஆன்சர் அதுதான். அடுத்ததாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரியசாமி. ஓகேங்களா? அடுத்தது பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏவா வேலு அப்படின்னு சொல்லுங்கள். அதோடைய ஆன்சர் அதுதான். அடுத்தது தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து திரௌபதி முர்மு. ஓகேங்களா? அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து ஜக்தீப் தன்கர். ஓகேங்களா? அதோடைய ஆன்சர் அதுதான். அடுத்தது தற்போதைய பிரதமர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து நரேந்திர மோடி. ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் அதுதான். அடுத்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா, தற்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா திரு மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன். ஓகேங்களா? ஸோ அதோடைய ஆன்சர் அதுதான். அடுத்த கேள்வி வந்து, இது வரைக்கும் நம்ம ஒரு 10-12 கொஷின் சொல்லியிருக்கிறோம் கிராஸ் கொஸ்டினோட சேர்த்து. இது ஜென்ரல் நாலேஜ் கொஷின். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து இந்த வேலையை வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக வாங்க முடியும், இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் ஈஸியாகவே. அடுத்து ரேஷன் சம்மந்தமாக கேட்குறாங்க, அதிகப்படியான கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் இதில் ஒரு 15 கொஷின் கேட்குறேன், சொல்கிறேன் ஆன்சரோட. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கூட்டுறவுத்துறையின் தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் பெரியசாமி. ஓகேங்களா? பெரிய கருப்பன். ஓகேங்களா? தற்போதைய கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெரிய கருப்பன். முன்னாள் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் பெரியசாமி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிராஸ் கொஸ்டின்லாம் அதில் நிறைய வரும். ஓகேங்களா? அடுத்தது கட்டுனருடைய வேலை என்ன, விற்பனையாளருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா, விற்பனையாளருடைய வேலை பில் போடுவது மற்றும் சில்லறை கரெக்டாக வழங்குவது, இதுதான் இவருடைய வேலை. ஓகேங்களா? அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கட்டுனருடைய வேலை என்னன்னு கேட்பாங்க. அவருடைய கட்டுனர் என்பவர் வந்து எடையாளர் என்று அழைக்கப்படுவார். அவர் வந்து விற்பனையாளருக்கு உதவியாளராக இருப்பார். இவருடைய வேலை அதுதான். ஓகேங்களா? அடுத்த ரேஷன் கடைகளில் வந்து என்னென்ன பொருள்லாம் இலவசமாக போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரிசியும் கோதுமை மட்டும்தான் ஃப்ரீயாக வந்து போடுறாங்கன்றத தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் உணவு பாதுகாப்பு சட்டம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து 2013. ஓகேங்களா? அடுத்தது என்எஃப்எஸ்ஏனா என்ன, அதோட விரிவாக்கம் தெரியுமான்னு கேட்பாங்க. என்எஃப்எஸ்ஏனா நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டு. ஓகேங்களா? ஸோ அதோடைய ஆன்சர் அதுதான். அடுத்த கேள்வி, ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை என்ற சட்டத்தை கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து எந்த ஆண்டுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து மார்ச் 2021. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பொது விநியோக திட்டத்திற்காக அஃபிஷியல் வெப்சைட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, அது என்னென்னு தெரியுமான்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து TNPDS. ஓகேங்களா? ஸோ அடுத்த பொது விநியோக திட்டத்திற்காக அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.tnpds.gov.in. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? அடுத்ததாக பொது விநியோக திட்டத்திற்காக உரிமை கோரும் சட்டம், ஓகேங்களா, கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு எத்தனை கிலோ சர்க்கரை வீதம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து
1/2 கிலோ ஒரு மாதத்திற்கு ஒரு நபருக்கு 1/2 கிலோ சர்க்கரை வீதம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ரேஷன் கடைகளில் போடக்கூடிய பொருட்களின் விலை என்ன? ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளான கொஷின் தான் இருக்கும். இப்போ நம்ம மெயினாக சொன்னது வந்து அந்த அரசியல்வாதிங்க என்னென்ன, அதாவது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இருக்கிறவங்க நேமு, ஸோ என்னென்ன துறை என்னென்ன துறைக்கு அமைச்சார், இதெல்லாம் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது இப்போ தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நீங்கள் வேலை வாங்கிக்கலாம். தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அரசுகளை சந்திக்கிறேன். இது தெரிஞ்சாவே போதும். எல்லாருமே இந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள். விண்ணப்பிச்சிருக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, வெல்கம். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.